வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 பேசிக் டென்சஸ் வந்து, அதாவது அடிப்படை 12 காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 12 பேசிக் டென்சஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்த வீடியோலாம் வந்து சிங்கிள் டென்சஸ் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டென்ஸாக எப்படி வந்து மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப கிராமட்டிக்கலாக வந்து கிராமரில் வந்து எப்படி வந்து மாறுதுங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசலாம். ரெண்டாவது ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்தில் பேசுகிறாங்க, அதாவது வந்து நிகழ்காலத்தில் பேசுகிறாங்களா, இறந்த காலமாக, எதிர்காலமாக. ஸோ இது மாதிரி டோட்டலாக வந்து 12 பேசிக் வந்து டென்சஸ் இருக்குது. இந்த 12 பேசிக் டென்சஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து யார் ஆப்போனண்ட்டில் யார் பேசினாலும் அவங்க என்ன பேசுகிறாங்க, அது எந்த காலத்தில் பேசுகிறாங்க, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பேசுகிறாங்களா, அது நடக்க போகிற விஷயத்தை பேசுகிறாங்களா, நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பேசுகிறாங்களா, இது வந்து நடக்க போகிற விஷயத்தை பேசுகிறாங்களா, இது மாதிரி வந்து இந்த எவ்ரி சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12குள்ளே தான் வரும். இந்த 12 பேசிக் டென்சஸ்க்குள்ளே தான் வரும். இந்த 12 பேசிக் டென்சஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கிளியர் கிரைஸ்டலாக நம்ம வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஏனோ தானே வந்து ஒன் பை ஒன்னாக ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகாமல் ஒவ்வொரு டென்ஸையும் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் வந்து ஒவ்வொரு டென்சஸுக்கும் நம்ம வந்து மூணு வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நிகழ்காலத்தில் கரெக்டாக இப்போ நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அண்ட் அப்புறம் வந்து அதில் வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிற ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி வந்து ஒவ்வொரு டென்சஸையும் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரியாக பிரித்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சென்டென்ஸ், ரெண்டாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அது ஐ கோ டு டெம்பிள் அப்படிங்கிறது நார்மல் சிம்பிள் டென்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதில் வந்து ஐ டு நாட் கோ டு டெம்பிள், அது வந்து நெகட்டிவ் சிம்பிள் சென்டென்ஸ், அதாவது வந்து நான் கோயிலுக்கு போகலன்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி செகண்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக வந்து கேட்குறோம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வந்து கொஸ்டினாக வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறது அப்படிங்கிறது வந்து தேர்டாக. ஸோ இது மாதிரி வந்து இந்த 12 பேசிக் டென்சஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டென்சஸுக்கும் மூணு வீடியோவாக மொத்தம் வந்து 12 × 3 36 வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ இந்த 36 வீடியோ வந்து கிளியர் கிரைஸ்டலாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து 200% I am assured that you can talk English very well clearly, because இந்த திங்ஸ் தான், இந்த 12 தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஈவன் வந்து வெரி ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் டீச்சர் கொண்டு வந்து இதை தான் பேஸ் பண்ணி தான் வந்து கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ், பார்ட் ஆஃப் ஸ்பீச்சஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், தென் ப்ரிப்போசிஷன், இது அப்போ கேன் வெர்பு, மஸ்ட் வெர்பு, மே வெர்பு, இது மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் வந்து முன்னோடி அடிப்படை பேசிக்னு பார்த்தா இந்த 12 டென்சஸ் தான் நம்ம வந்து சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 12 வந்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். தென் வந்து 12 வந்து ஒன் பை ஒன்னாக வந்து 3 வீடியோவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ரெண்டாவது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்ச காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் நடக்க போகிறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு நிகழ்தொடர்காலம், அது நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிகழ்தொடர், ஐ வாக் நவ் அப்படின்னா நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்திங்கன்னா நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அதாவது கொண்டிருங்கிற வார்த்தை வந்து தமிழில் வந்து வரும்போதுனா இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது தமிழில் வந்து நம்ம வந்து ஒரே வந்து நான் போய்கிட்டு இருக்கேன், நான் போகிறேன், நான் போய் கொண்டிருக்கிறேன், இது மாதிரி வந்து தமிழில் வந்து பிரித்து எப்படி வேணுமானு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து தமிழில் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து தனித்தனியாக வந்து ஸ்பில் பண்ணி சொல்கிறோமோ, அதாவது பார்த்திங்கன்னா நான் போயிட்டுருக்கேன், போய் கொண்டிருக்கிறேன், போய் வருகிறேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரே வார்த்தை வந்து 3 நாளாக வந்து நம்மளே தினசாக சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் அந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் உங்களை டிஃப்ரெண்ட் இது தான். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நான் போகிறேன் அப்படி சிம்பிளாக சொல்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நான் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ ரெண்டும் ஒரே மீனிங் தான். நான் போகிறேன் ஐ கோ பைசைக்கிள் அப்படின்னா நான் சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் கோயிங் பை பைசைக்கிள், போய் கொண்டிருக்கிறேன், சைக்கிளில் வந்து போய் கொண்டிருக்கிறேன், இது மாதிரி சொல்கிறது. பாஸ்ட் கண்டினியூஸ், அதே வந்து போய் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் போய் கொண்டிருப்பேன், அந்த கொண்டிருங்கிற வார்த்தை வந்ததுன்னா இந்த வந்து கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ஃபியூச்சரில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் 7th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால வினைமுற்று. அதாவது நிகழ்கால வினைமுற்றுனா வந்து ரொம்ப தமிழில் வந்து இதாக இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நிகழ்கால வினைமுற்று என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது முடிஞ்சு இருக்குது, அதாவது செஞ்சுருக்கேன், நான் வேலை செஞ்சுருக்கேன், அந்த இடத்துக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், பார்த்துருக்கேன், குளிச்சிருக்கேன், இது மாதிரி ஒன்று முடிச்சுட்டு இருக்கும். அப்படிங்கும்போது வந்து இந்த நிகழ்கால வினைமுற்றுன்னு சொல்லலாம். இறந்த காலம்னா முடிஞ்சு இருந்ததுன்னு சொல்லி வரும். ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு இருக்கும் அப்படின்னு வரும். அதாவது ஒரு விஷயத்தை முடிச்சு இருக்கேன், இருந்திருக்குங்கிறது உயிரோடு இருக்கிறத பற்றி பேசுகிறது தான். அண்ட் தென் ஃபைனலாக வந்து 10th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது, நிகழ்கால தொடர் வினைமுற்று. அதாவது இந்த ப்ரெசன்ட் டென்ஸு, அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரெண்டெல்லாம் சேர்ந்து வந்து இதில் வரும். அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது நிகழ்கால தொடர் வினைமுற்று. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரதை வந்து நிகழ்கால தொடர் வினைமுற்றுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன், ஐ வெயிட் ஃபார் பஸ்ஸுனால் இது ப்ரெசன்ட் டென்ஸு. அதே ஐ வெயிட்டிங் ஃபார் பஸ்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அதே வந்து நிகழ்கால தொடர் வினைமுற்றுனா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து செய்கிறது. அதாவது ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் பஸ் ஃபார் த பாஸ்ட் 10 hours. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாக வந்து நான் பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் நிகழ்கால தொடர் வினைமுற்று. இறந்த கால தொடர் வினைமுற்று முடிஞ்ச விஷயத்த சொல்கிறோம். 10 மணி நேரமாக பஸ்ஸுக்கு காத்து கொண்டிருந்தேன், இருந்து வருகிறேங்கிற மாதிரி வரும். அடுத்து ஃப்யூச்சரில் வந்து இருந்து வருவேன், அந்த இடத்துக்கு போனாலும் 3 மணி நேரம் ஆகும். அதனால் வந்து அந்த டயத்தை ஸ்பெசிஃபை பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்லி வந்து இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 12 பேசிக் டென்சஸ். இதை வந்து நம்ம வந்து 1 by 1 வந்து டீட்டெயில், இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக சொன்னேன். இது வந்து எப்படி வந்து சப்ஜெக்ட்டு விருப்பலாம் எப்படி எல்லாம் மாறுங்கிறத வந்து ரொம்ப கிராமட்டிக்கலாக வந்து ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு வந்து ஒவ்வொரு கிராமரையும் நீங்கள் வந்து 1 by 1 வந்து டிஃப்ரெண்ட் வெர்பை வச்சு வந்து மாற்றி வந்து எழுதி பார்த்துக்கிட்டு ப்ளஸ் வந்து பேசி பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். சில பேர் சொல்லுவாங்க இப்போ வெறும் 10 நாளில் வந்து இங்கிலீஷ் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ்லாம் போடுவாங்க. 100% அதெல்லாம் நம்ப வேணாம். உங்களோட தொடர் உழைப்பு இருக்கணும். மினிமம் ஒரு 3 month வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு மாற்றம் தெரியும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச முடியுது. இங்கிலீஷ்க்கு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா வொக்காபுலரி அப்படின்னு சொல்லலாம். அந்த வொக்காபுலரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்பல்சரி. அந்த வொக்காபுலரி தெரிஞ்சால் தான் இந்த வந்து அதாவது ஆக்சன் வேர்டுன்னு சொல்லலாம். அது தெரிஞ்சால், அதாவது தமிழில் வந்து நம்ம வந்து எங்கிட்டு திரும்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற இடம்லாம் மரம், செடி, கொடி, மண், வானம், சூரியன், நட்சத்திரம் மாதிரி நமக்கு எல்லாமே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குற எல்லா பொருளோடைய பேரும் வந்து ஆங்கிலத்தில் தெரியணும். அதே போல் என்னென்ன ஆக்சன் வேர்டுங்கிறது நமக்கு ஆங்கிலத்தில் தெரியும். அப்படி தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப அழகாக வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேச முடியும். அஃப்கோர்ஸ் அந்த ஆக்சன் வேர்டு வந்து சில ஆக்சன் வேர்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு 19 ஆக்சன் வேர்டு இருக்குது. இந்த 19 ஆக்சன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 டென்சஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ டேரெக்டாக வந்து இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் அபாண்டன் ஏ கேட்டகரியில் போட்டிருக்கேன். அபாண்டன் பாஸ்ட்டில் போகும்போது அபாண்டன்டு கைவிடப்பட்ட ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபிள். அதாவது இந்த பெர்ஃபெக்ட் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற போது இது வந்து நம்ம டீட்டெயில் இன்னொரு இதில் பார்ப்போம். அதாவது அபாண்டன்டு சிலது அபாண்டன்டு கைவிடப்பட்டது. அப்டக்ட் கடத்திச்சல், அப்டக்டட் சிலது அப்படியே மாறும். அபைடு, அபோடு ஒத்துப்போ, அதாவது ஒத்துப்போ, இணங்கு, அக்செப்ட்டுங்கிற மாதிரி. அடுத்து அபாலிஸ்னா கலைத்து விடு, அழி, அபாலிஸ்டு. ஸோ இது மாதிரி இந்த டென்சஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட் எனி காஸ்ட் வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஆக்ஷன் விடுவாங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறோம்ல, நிற்கிறோம், குளிக்கிறோம், நடக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், ஓடுறோம், இது மாதிரி இந்த மாதிரி எல்லா செயலுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு இருக்குது. அந்த ஆக்ஷன் வேர்டை வந்து நீ கண்டிப்பாக வந்து மக்கப் பண்ணி தான் ஆகணும். நோ டவுட்டாக இருந்தால் டெய்லியும் ஒரு 10 வேர்டு வந்து நீங்கள் அந்த வொக்காபுலரியை வந்து கற்றுக்கிட்டால் தான் உங்களால் வந்து ஆங்கிலம் வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து தெளிவாக பேச முடியும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பயமும் வந்து போகும். நிறையா வார்த்தைகள் தெரியும் போது உங்களுக்கு பயமும். மெயின் வெர்பு வந்து கண்டிப்பாக வந்து நிறையா படிச்சுக்குங்க. அஃப்கோர்ஸ் இந்த மெயின் வெர்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்னு இருக்குல்ல, இந்த ப்ரெசன்ட் டென்ஸை தான் நம்ம வந்து டேரெக்டாக வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த மொதல் டென்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஸோ லெட் அஸ் சீ த மெயின் சப்ஜெக்ட் போவோம். ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பேசிக் திங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐனா நான், ஹீனா அவன் அவள், சீனா அவள் அது, இட்டுனா அது, வீணா நாம் நாங்கள், ஈவனா நீ நீங்கள், தேனா அவர்கள் அவை, இது மாதிரி சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர். அது நான் இண்டிவிஜுவலை பற்றி பேசுகிறது சிங்குலர். இது வந்து இதே வந்து கடைசி உள்ள 3 வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல். அதாவது நாம் நாங்கள், அதாவது 2 மோர் தென் 1 person. ஸோ தட் இஸ் கால்டு ப்ளூரல். இது மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல்பாங்க. இதை ஏன் நம்ம சொல்கிற அந்த இடத்துல சொல்ல வரோம்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த வெர்பு வந்து மாறும். ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹீசீட்டுங்கிறது ஜஸ்ட் வந்து பிரதி பெயர்ச்சியில் விடுவாங்க. இது எல்லாமே வந்து ஹீசீட், நாட் ஓன்லி ஹீசீட், பிரதி பெயர்ச்சி. இது எல்லாமே ஏன்னா இது ஒரு பேருக்கு பதிலாக வந்து
இது வந்து மாற்றி யூஸ் பண்ணாலும் இது வந்து பிரதிபெயர்ச்சல் அப்படிம்பாங்க. அதாவது ஹீனா அவன் அப்படின்னா அவன்கிறது வந்து ஒரு குமாரலாக இருக்கலாம், குப்புசாமியாக இருக்கலாம். சீங்கிறது வந்து அவள், அவள் வந்து ஒரு யாரோ ஒரு நேம் லேடி நேமாக இருக்கலாம். இட்டுங்கிறது அது இது ஏதோ ஒரு பஃபலோவாக இருக்கலாம், ஒரு டைகராக இருக்கலாம், ஒரு ட்ரீயாக இருக்கலாம், ஒரு தேர்டு ஏதோ ஒன்று. ஸோ ப்ளஸ் ஐங்கிறது நான் என்ன, நான் வந்து என் பேர் குமாராக இருக்கலாம். ஸோ இது மாதிரி வீணா நாம் நாங்கள், ஒரு 5 பேர் கொண்ட 3 பேர் கொண்ட 2 பேர் இருக்கலாம், ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குரூப்பாக இருக்கலாம். யூனா சிங்கிளாக யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீ யூனா நீ அப்படின்னு சொல்லி சிங்குலர் வரும். நீங்கள் அதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அது தே அவர்கள் அவை வந்து ப்ளூரல் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பேசிக் திங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக வந்து கிராமருக்கு போகலாம். மெயின் வந்து கிராமர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது சாதாரண நிகழ்காலம் அப்படிங்கலாம். ஃபார்மேட் ஆஃப் த ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா போன இமேஜில் பார்த்தோம் இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த ஃபார்மேட் ஆஃப் த டென்சஸில் கிளியராக காட்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு வெர்பு ஆஃப் அந்த டென்ஸ் இருக்குல்ல. ஸோ செகண்டாக நம்ம பார்த்தோம்ல, ஸோ இதான் வந்து இந்த டென்சஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் இதை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது மக்கப் பண்ணிக்கோங்க, நோவே. ஸோ இதை மக்கப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த மக்கப் பண்ணது ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அபைடு அல்லது அபாலிஸ், அப்சர்வ், இது மாதிரி நிறையா சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு வெர்பு வந்து நம்ம தூக்கி வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வெர்பு வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் செகண்டாக. ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை போட்டுட்டோம். அந்த 7 1 2 3 4 5 6 7 8 அதாவது யூ அது மாதிரி ஒரு மொத்தம் 7 அந்த சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். அதில் மாற்றி வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. அதில் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தோம்னா அந்த வெர்பு வந்து தூக்கி பண்ணுங்க. கோ வென்ட் கான், போஸ்டட், பிரிங் brought, ரைட் ரோட் ரிட்டன், இது மாதிரி வரும். ஸோ இந்த வெர்பை வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5-4 வெர்பு எடுத்து இந்த இடத்துல கட்டியிருக்கேன். தேர்ட் வந்து அதர்ஸ், அதாவது அதோட எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ கோ டு டெம்பிள். ஸோ இது மாதிரி இதுதான் வந்து சாம்பிளாக வந்து கீழே காட்டிருக்கோம். அதாவது ஐ ரைட் ஏ லெட்டர், இந்த இடத்துல ஐ, ஸோ இந்த இடத்துல ரைட்டுங்கிறத வெர்பு எடுத்துக்கிட்டோம். லெட்டர், ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படிங்கிறது மீனிங் வரும், ஒரு லெட்டர். அதே வந்து ஏஐஐஓ வந்தால் ஆன் லெட்டர்னு அப்படி வரும். அது வந்து நம்ம ப்ரீபோசிஷன் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது ஃபஸ்ட்டு வந்து ஐ ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ப்ரெசண்டில் சொல்கிறோம், நார்மலாக சொல்கிறோம், நான் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதாவது வி போஸ்ட் ஏ லெட்டர், ஒரு லெட்டர் வந்து போஸ்டல் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து யூ கோ டு டெம்பிள், நீங்கள் கோவிலுக்கு செல்கிறீர்கள்னு வரும். இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றிக்கங்க. நீ கோவிலுக்கு செல்கிறாய் அப்படின்னு சிங்குலராகவும் சொல்லலாம், நீ கோவிலுக்கு செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ப்ளூரலாகவும் பேசலாம். யூ இதை எடுத்துட்டோம். டு டெம்பிள் கோயிலுக்கு, டு டெம்பிள், டு ஸ்கூலுக்கு, டு ஹாஸ்பிட்டல், அதாவது ப்ரிப்போசிஷன் வரும். இது இன்னொரு வீட்டில் தனியாக பார்ப்போம். அது மாதிரி டு அப்படிங்கும்போது அந்த கூங்கிற வார்த்தை வந்து யூஸ் ஆகும். ஸோ யூ கோ டு ஸ்கூல், யூ கோ டு டெம்பிள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம சென்டென்ஸ் முடிச்சிருக்காங்க. தே பிரிங் மீ இன் பைக், என்ன வந்து அவர்கள் வந்து பைக்கில் வந்து அழைச்சிட்டு வராங்க. ப்ரெசண்டில் சொல்கிறோம், எழுந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம வந்து இந்த கிராமரில் வந்து ஈவன் நிறையா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட நிறையா கேட்பாங்க. இது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹீ சி இட்டு அவங்க அது மட்டும் வரும்போது ஹீ சி இட் இந்த 3 வரும்போது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு வெர்பு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வெர்போடு வந்து எஸ் சேர்க்கணும். அதனால தான் இந்த இடத்துல ரெட்டில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஹீ ரைட்னு போடாமல், ஃபஸ்ட்டு வெர்பு ரைட்னு போடாமல் ரைட்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன், அவர் ஒரு தேர்வு எழுதுகிறார். இந்த இடத்துல ஆன் எதுக்கு பட்டோம்னா ஆனுங்கிறது ஏ அப்படிங்கிறதும் ஒன்று அப்படிங்கிற மீனிங், ஒன்று எக்ஸாமினேஷன் கூட போடலாம். அது வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த ஆன் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஏஇஐஓங்கிற வரதுனால வந்து இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுறோம். ஹீ சீட் வரனால எஸ் சேர்க்குறோம். அடுத்து சி கோஸ் டு ஹாஸ்பிட்டல், அவள் கோஸ் டு ஹாஸ்பிட்டல் போகிறார், மருத்துவமனைக்கு செல்கிறார். டு ஹாஸ்பிட்டலுக்கு, சி கோஸ் அவள் போகிறாள். சிம்பிள் ப்ரெசன்ட் சொன்னதால ஜஸ்ட் அவள் ஹாஸ்பிட்டல் போகிறா. இதே வந்து ஹாஸ்பிட்டல் போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னா வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வரும். அதாவது நம்ம தமிழில் வந்து எப்படி பேசணும் அதே மாதிரி தான் ஆங்கிலத்துலேயும் வந்து அந்த கிராமட்டிக்கலாக எல்லாமே மாறும். இது சிம்பிளாக சொல்கிறோம். அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காரு, சி கோஸ் டு ஹாஸ்பிட்டல். இந்த இட்டு பிரிங்ஸ், இந்த எஸ்ஸை வந்து ரெட்டில் ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். அஃப்கோர்ஸ் இது வந்து எஸ் வரும்.
இந்த கடைசியில் உள்ள இட்டு, இந்த உள்ள கடைசி இந்த பிரிங்ஸ், இந்த பிரிங்கோட வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த வெர்பில் உள்ள பிரிங்கோட எஸ் வந்து சேர்த்துக்கிறோம். இட் பிரிங்ஸ் மீ ஃபில்ம், அது என்னை திரைப்படத்துக்கு அழைத்து செல்கிறது. ஏதோ ஒன்று, அது வந்து அழைச்சிட்டு என்ன போகுது, அதாவது தட் மேட்டர் பிரிங்ஸ் மீ டு ஃபில்ம், அந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து என்ன அழைச்சிட்டு போகுது. அதாவது அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து இதுதான் மொத்தமே சப்ஜெக்ட்டு. இதில் உங்கள் பேர் இந்த ஹீசீட்டுக்கு பதிலாக யாரோ ஒரு பேரை போட்டு எழுதலாம். யூங்கிறத வந்து டேரெக்டாக இது பண்ணலாம். விங்கிறதையும் அதே மாதிரி தான் அப்படி டேரெக்டாக எழுதணும். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து வேரியஸ் வெர்பு மினிமம் வந்து ஒரு 50 வெர்பு, ஒரு 100 வெர்பு வந்து டெய்லியும் வந்து வேரியஸ் வெர்பு போட்டு, ப்ளஸ் இதில் உள்ள ஃபைனல் சென்டென்ஸ் வந்து மாற்றி எழுதி பாருங்கள். ப்ளஸ் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு உங்களோட ஆப்போனண்ட்டில் யாராச்சும் ஒருத்தவங்கள வந்து அவங்கள்ட்ட வந்து கண்டினியூவாக வந்து பேசி பழகுங்க. அவர் வந்து சொல்லுங்கள், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன், நான் குளிக்க போகிறேன், நான் ஆற்றுக்கு போகிறேன், நான் வந்து சாப்பிட போகிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து தமிழில் வந்து கண்டினியூவாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து அதை வந்து ஆங்கிலத்தில் ஐ கோ டு ஹாஸ்பிட்டல், ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு பேத் நவ், ஐ கோ டு ஃபில்ம், ஐ கோ டு ட்ரிங்க் வாட்டர், நான் வந்து தண்ணி குடிக்க போகிறேன். இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து என்றைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப அழகாக வந்து தெளிவாக பேச முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதே ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எப்படி வந்து நெகட்டிவ் ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுறது, அதோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து சிம்பிளாக பார்ப்போம். ஸோ இது இன்ட்ரோ வீடியோங்களால் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே வீடியோ இருக்கும், போரிங் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அடுத்த நெகட்டிவ் சென்டென்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த சிம்பிளை வந்து எப்படி வந்து கொஸ்டினாக கேட்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.